பிதா குமாரன் பரிசுத்த ஆவியராகிய திரியேக கடவுளின் திருநாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. நாம் கடவுளை தொழுவோம். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. ஜெபம் செய்வோம். குடும்பங்களை அன்பினால் கட்டி எழுப்புகிறவரே, மனுக்குலத்திற்கு குடும்பம் என்ற பரிசை ஈவாக தந்து ஆசீர்வதித்தவரே, உம்மை போற்றுகிறோம். அந்த பரிசுத்தமான அனுபவத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாக சொந்தமாக்கிக் கொள்ள கர்த்தர் தயவு பாராட்டுவீராக. இந்த பரிசுத்தமான தொழுகையை குடும்ப ஞாயிறாக ஆசரித்து எங்கள் அன்பையும் உறவையும் புதுப்பித்து கொள்ள அருள் தாரும். கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்ட குடும்பங்களாக ஒவ்வொரு குடும்பத்தையும் நிலைநிறுத்துவீராக. ஆரோக்கியமுள்ள குடும்பமாய், ஆறுதலை தரும் குடும்பமாய், ஆனந்தம் நிறைந்த குடும்பமாய், ஆசீர்வாதம் பெருகின குடும்பமாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் உயர்த்தி அருளும். பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. தொடக்கம் முதல் நிறைவு மட்டும் உம்முடைய பரிசுத்தமுள்ள நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி தருகிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடலிலே 483வது பாடலை பாடுவோம். இயேசுவண்டை வந்திடுவாய். ஞான பாடல் 483. இயேசுவினண்டை வந்திடுவாய், தாமதமின்றி தீவிரமாய் அன்போடு நின்று மாமுகமாய் வாயென்றழைக்கிறார்.
சேர்ந்திருப்போம் பேரின்ப தேசத்தில். நேசரின் சத்தம் கேட்டறிவோம், நம்பிக்கையோடு வந்தடைவோம். மீட்பரின் அன்பை கண்டு வருவோம், இன்னும் அழைக்கிறார். பாவமின்றி சுகித்திருப்போம், சந்தோஷமாக சந்திப்போம். நல்மீட்பர் அண்டை சேர்ந்திருப்போம் பேரின்ப தேசத்தில். இந்த நாளுக்குரிய திருமுறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 21 முடிய. கொலோசையர் 3வது அதிகாரம் வசனங்கள் 12 முதல். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியரும் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயிருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். மனைவிகளை கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். பிள்ளைகளே, உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள். இது கர்த்தருக்கு பிரியமானது. பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபமூட்டாந்திருங்கள். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதி வாசித்தாயிற்று. ஆண்டவருடைய நல்ல வார்த்தையை கேட்க நாம் ஆயத்தப்படும் வண்ணமாக என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என்கிற பாடலை நாம் உற்சாகமாய் பாடுவோம். என்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தியானத்திற்காக தெரிந்து கொண்ட திருமுறை வசனம் கொலோசேயர் நிருபம் 3வது அதிகாரம் 13வது வசனம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். திருச்சபை என்னும் குடும்பத்தில் கிறிஸ்துவின் சாயலை, புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்கள் ஒருவருக்கொருவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கொலோசையர் 3வது அதிகாரம் 12 முதல் 17 வசனங்களும், கிறிஸ்தவ இல்லறம் நல்லறமாய் அமைய கணவனும் மனைவியும் பெற்றோரும் பிள்ளைகளும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை 18 முதல் 21 வரை உள்ள வசனங்களும் விவரிக்கின்றன. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு திருச்சபைக்கு எழுதுகிற போதும் எபேசியர் 5:22 முதல் 33 வரை உள்ள வசனங்களில் மனைவியின் கடமை பற்றியும் கணவனின் கடமை பற்றியும் தெய்வ பக்தியுள்ள குடும்பத்தின் ஆவிக்குரிய அழகையும் வாழ்க்கை முறையையும் விவரித்தெழுதுகிறார். குடும்பம் என்பதை பிரித்தெழுதினால் குடு பிளஸ் இன்பம் என்று குறிப்பிடலாம். இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளி கொடுப்பதுதான் குடும்பம். ஆனால் இன்று இன்பத்தை அள்ளி கொடுக்க வேண்டிய குடும்பத்தின் ஊற்றுகள் அடைப்பட்டு போயிற்று. சாலமோன் ஞானி எழுதுகிறார், நீதிமொழிகள் 21:19, சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்திரத்தில் குடியிருப்பது நலம். பாலைவனத்தை விட மோசமான நிலைமைக்கு நேராக குடும்பங்கள் போய்கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ குடும்பத்தை தெய்வ மனுஷனாகிய தாவீது 128வது சங்கீதத்தில் ஒரு செழிப்பான தோட்டத்திற்கு ஒப்பிட்டு பேசுகிறார். இன்று குடும்பங்கள் எண்ணிக்கையில் பெருகிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் குணமுள்ள, ஆரோக்கியமுள்ள குடும்பங்கள் குறைந்து கொண்டே வருகிறது. குடும்பம் சுகமளிக்கும் இடமாக இருக்க வேண்டும். தேற்றப்படும் இடமாக, விசாரிக்கப்படும் இடமாக, நல் விசுவாசத்தையும் ஒழுக்கத்தையும் கற்றுத்தரும் இடமாக இருக்க வேண்டும். பாதுகாப்பும் நம்பிக்கையும் தரும் இடமாக இருக்க வேண்டும். ஆனால் இன்று குடும்பங்கள் காயப்பட்டவர்களால், காயப்படுத்துகின்றவர்களால் நிரம்பி இருக்கிறது. அநேக குடும்ப உறவுகள் காயப்படுத்தப்பட்டு குணமடையாத தன்மையோடு கசந்து போய் வாழ்வதை பரிசுத்த வேதாகமும் சுட்டிக்காட்டுகிறது. எரேமியா 8:22, கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்னை ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமற் போனாள். இதுதான் இன்றைய கிறிஸ்தவ குடும்பங்களின் நிலை. நட்பும் சிநேகமும் இன்று ஆபத்தாக மாறி வருகிறது. சங்கீதம் 41:9 பக்திமானும் தேவ மனுஷனும் ஆகிய தாவீது சொல்லுகிறார், என் பிராண சிநேகிதனும்
நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷன் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். உண்மையான பாசமும் உறவும் இன்று அரிதாகிக் கொண்டே வருகிறது. குடும்பம் என்றாலே அது நினைவுபடுத்தும் முதல் காரியம் பாசமுள்ள உறவு. கொலோசையர் 3:15. பாசமுள்ள உறவு. நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள் என்று இங்கே பவுல் எழுதுகிறார். கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், மாமி மாமா, சித்தப்பா சித்தி போன்ற உறவுகளை தேவன் தந்திருப்பதற்கு காரணம் சமாதானத்தோடு வாழ்வதற்கு தான். ஒருவருக்கொருவர் பாசத்தையும் அன்பையும் காட்டுவதற்காகத்தான் தேவன் நம்மை ஒரே சரீரமாக அழைத்திருக்கிறார். இன்று உறவுகள் இருக்கிறது, ஆனால் யாரும் யாரிடமும் முகம் கொடுத்து பேசுவதில்லை, அன்பை பகிர்ந்து கொள்வதில்லை. பல லட்சம் ரூபாயை கொடுத்து ஒரு காரை நாம் வாங்கலாம், ஆனால் பெட்ரோல் நிரப்பப்படாத ஒரு கார் ஓடாது. அதுபோல குடும்பத்தில் லட்சங்கள் பல இருந்தாலும் அன்பில்லாத குடும்பங்களில் இன்பமான ஓட்டம் அமையாது. ஒரு மிகப்பெரிய தேரின் வலிமை அதன் சின்ன அச்சாணியில் தான் இருக்கிறது. பெரிய தேர் இருந்தும் அச்சாணி இல்லை என்றால் பயன் இல்லை. அதுபோல கணவனும் மனைவியும் இருவரும் இசையவில்லை என்றால் குடும்பத்தில் அசைவு இருக்காது, முன்னேற்றம் இருக்காது. எனவே தான் பவுல் எழுதுகிறார், கொலோசையர் 3:19, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். 18வது வசனம், மனைவிகளை கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிதலும் அன்பும் இருக்கிற இடத்தில் ஆரோக்கியமான குடும்பம் அமையும். உங்கள் குடும்பம் ஆரோக்கியமான குடும்பமாக இருக்கிறதா, அல்லது நோய்வாய்ப்பட்ட பலவீனமான குடும்பமாக வாடி வதங்கி போய்கொண்டிருக்கிறதா? ஏசாயா 1:6 சொல்லுகிறது, உள்ளம் கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீழ்பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. குடும்ப உறவு ஆரோக்கியமானதாக, ஆனந்தம் தருவதாக இருக்க வேண்டும், வேதனை தருவதாக இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 15:13 சொல்லுகிறது, மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோதுக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். வீட்டிற்குள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரிப்பது, கதை அடிப்பது, பேசிக்கொள்வது இன்று குறைந்து வருகிறது. இது உறவை, பாசத்தை காயப்படுத்தி விடுகிறது, சிதைத்து விடுகிறது. குடும்பம் என்றாலே அது நினைவுபடுத்தும் முதல் காரியம் பாசமுள்ள உறவு. இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது தியாகமான அன்பு. கொலோசையர் 3:14, இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். அன்பு காயங்களுக்கு மருந்திடக்கூடியது. கொலோசையர் 3:13 பவுல் தியாக அன்பை பற்றி பேசுகிறார். தியாகமான அன்பு
பிறரை தாங்கக்கூடியது, பிறரை மன்னிக்கக்கூடியது. ஆனால் சுயம் ஆபத்தானது. அது இறங்கி போகவோ, தோள் கொடுக்கவோ, மன்னிக்கவோ, மன்னிப்பு கேட்கவோ செய்யாது. தொட்டால் சிணுங்கியாக இருப்பவர்கள் எளிதில் அன்புறவை, நட்புறவை, பாசத்தை சிதைத்து போடுவார்கள். கோபம் என்பது வேறு. கோபத்திற்கு காரணம் உண்டு. தொட்டால் சிணுங்கித்தனம் என்பது ஒன்றுமில்லாததற்கு கண்ணை கசக்கி கொண்டு மூக்கை சீந்தி கொண்டிருப்பது. எலியா குஷ்டரோகியான நாகமானிடம் ஒரு சிறிய காரியத்தை செய்ய சொன்னார். உடனே நாகமான் முகத்தை தூக்கி வைத்து கொண்டு மிகவும் கோபம் கொண்டவராக மாறினார். அன்பை, உறவை, நல்ல நட்பை உதறி தள்ளுவது எளிது, ஆனால் கட்டி எழுப்புவது கடினம். தியாகமான அன்பு மனக்காயங்களை ஆற்றும், குடும்பத்தை பலப்படுத்தும். ஆனால் இன்று சொத்து, நிலம், நகை போன்ற குப்பைகளுக்காக வெளியேறப்பெற்ற அன்பை குழி தோண்டி புதைத்து விடுகிறோம். அதற்கு பதிலாக ஏன் நாம் விட்டு கொடுக்கக்கூடாது? ஏன் தியாகம் செய்யக்கூடாது? அன்பு சகலத்தையும் சகிக்கும் என்று 1 கொரிந்தியர் 13:7 அன்பின் சிறப்பான ஒரு தன்மையை பவுல் குறிப்பிடுகிறார். அதுதான் தியாக அன்பு. ஆனால் நம்மால் பல காரியங்களை சகித்து கொள்ள முடியாததால் அன்பை தகர்த்து போடுகிறோம். சின்ன சின்ன காரியங்களுக்காக குஸ்தி போடுகிறோம். வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ பிறர் மேல் குற்றம் சாட்டுகிறோம். ஆத்திரப்பட்டு, அவசரப்பட்டு மோசமான காரியங்களை செய்கிறோம். தியாகமான அன்பு குடும்பத்திற்குள் ஆரோக்கியத்தையும் குணமாக்குதலையும் கொண்டு வரும். ஒரு நாய் தன் வீட்டாரை காணும்போது குலைப்பதை நிறுத்தி வாலை அதிகமாக ஆட்டுகிறது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? சொந்த வீட்டாரிடம் வாலை ஆட்டுவதை நிறுத்தி அதிகமாய் குலைக்கிறோம். எனவே மலர வேண்டிய அன்பு வாடி உலர்ந்து போய்விட்டது. நமது எண்ணங்களை மென்மையாக வெளிப்படுத்தாமல் எரிமலையாக குமுறினோம். ஞானமாய், மெதுவாய், மென்மையாய், அன்பாய் பேசும்போது அநேக பிரச்சனைகள் தீர்ந்து போகும். ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது என்ன? குலைப்பதை நிறுத்தி வாலை அதிகமாய் ஆட்டுங்கள். குடும்பம் நலம் அருளும் இடம் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். நிறைவாக, குடும்பம் என்றாலே அது நினைவுபடுத்தும் காரியம் விட்டு கொடுக்கும் தாழ்மை. கொலோசையர் 3:21 பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடிக்கு அவர்களுக்கு கோபம் மூட்டாதிருங்கள். பிள்ளைகளோடு, பிறரோடு எல்லா காரியத்திலும் வாக்குவாதம் செய்து கொண்டிராமல் சில காரியங்களில் விட்டு கொடுக்கவும் நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும். லூக்கா 15 இளைய மகன் திரும்பி வந்தபோது அந்த தகப்பன் தன் பிடிவாதத்தை விட்டு கொடுத்தார், கசப்பை விட்டு கொடுத்தார், கோபத்தை விட்டு கொடுத்தார். அந்த வீட்டிற்குள் மகிழ்ச்சி திரும்பி வந்தது. மூத்த மகனோ வீட்டிற்கு உள்ளே கூட வராமல் வெளியே நின்று கொண்டு தன் தகப்பனாரோடு வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தான். நியாயம் பேசி கொண்டு நின்றான், கேள்வி கேட்டு கொண்டு நின்றான், சட்டம் பேசி கொண்டு நின்றான். தன் சொந்த சகோதரனை
சகோதரனாக ஏற்றுக்கொள்ள அவனுக்கு மனம் இல்லை. அவன் நல்லவன்தான், தகப்பனோடு இருந்தவன்தான். ஆனால் தகப்பனுடைய சுவாபம் அவனுக்குள் கொஞ்சம் கூட இல்லை. ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம், விட்டு கொடுக்கும் தாழ்மை அவனுக்குள் இல்லை. குடும்பம் நலம் அருளும் இல்லமாய் மாற பாசமுள்ள உறவு தேவை, தியாகமான அன்பு தேவை, விட்டு கொடுக்கும் தாழ்மை தேவை. இந்த நற்குணங்களை சொந்தமாக்கி மகிழ்ச்சியான இல்லங்களை, நலமருளும் இல்லங்களை நாம் கட்டி எழுப்புவோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளால் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக ஞான பாடலிலே 296வது பாடலை பாடுவோம். அன்புருவாம் எம் ஆண்டவர். 296வது பாடல். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, குடும்பம் என்கிற அழகான அமைப்பை கர்த்தர் ஏற்படுத்தி எங்களை அதில் இணைத்து ஆசீர்வதித்திருக்கிறீர்.
எல்லாவற்றையும் நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பம் நலம் அருளும் இடமாக அமையத்தக்கதாக எங்கள் குடும்பங்களிலே கர்த்தர் வந்து வாசம் பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இல்ல தலைவராய் ஆண்டவர் இயேசு இருந்து ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம். குடும்பங்களிலே காணப்படுகிற பலவிதமான பிரச்சனைகள், உறவுகளிலே ஏற்பட்டுள்ள விரிசல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி அன்பின் குடும்பமாக, ஆராதனையின் குடும்பமாக, தெய்வ பயமுள்ள குடும்பமாக ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். முதிர் வயதான பெற்றோரை புறம் தள்ளாதபடிக்கு நேசிக்கின்ற பிள்ளைகளாக, பராமரித்து அன்பு காட்டுகிற பிள்ளைகளாக, பிள்ளைகளுக்குள்ளாக தேவன் தம்முடைய அன்பை தந்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கின்றோம். எங்கெல்லாம் கசப்புகள் இருக்கிறதோ, வைராக்கியங்களும் வெறுப்புகளும் குடிக்கொண்டிருக்கிறதோ, ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி அன்பினால் நிறைத்தருள உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பிரிந்து போன உறவுகள் மறுபடியும் கூடி வாழத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய சமூகத்திலே இணைக்கப்பட்ட குடும்பங்கள் கர்த்தருக்கென்று கடைசி வரைக்கும் உண்மையுள்ள குடும்பங்களாக வாழ்ந்திருக்க, கர்த்தருக்கு பிரியமுள்ள குடும்பங்களாக எழுந்து நிற்க கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களின் நிமித்தம் கிறிஸ்துவின் நாமம் தூஷிக்கப்படாதபடிக்கு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வாதமாக கட்டி எழுப்ப கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கின்றோம். உலகமெங்கிலும் உடைந்து போய் கொண்டிருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே குடும்பங்களை கட்டி எழுப்புவீராக. தேசங்களுக்கு இடையிலே காணப்படுகின்ற எல்லா விதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி தேசத்திலும் உலக நாடுகளிலும் அமைதலை தந்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கின்றோம். உலக நாடுகளின் தலைவர்கள் இணைந்து செயல்படத்தக்கதாக ஐக்கியத்திற்கு ஏதுவான நல்ல முயற்சிகளை எடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. யுத்தங்கள் ஓய்ந்து உள்நாட்டு பிரச்சனைகள் மாறி ஒவ்வொரு தேசங்களிலும் அமைதி திரும்பி வர கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கின்றோம். எந்த தேசங்களிலே அரசியல் சீர்கேடுகளும் பொருளாதாரத்திலே பின்தங்கின நிலைமைகளும் ஆவிக்குரிய சூழ்நிலைமையிலே தரித்திரமும் காணப்படுகிறதோ, கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி நன்மையான நாட்களை தந்துருள ஜெபிக்கிறோம். ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. வருஷத்தினுடைய நிறைவிலும் நன்றியறுதலோடு புதிய வருடத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிற ஒவ்வொருவரும் புதிய தீர்மானத்தோடு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தேடுவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. எந்த ஒரு ஆத்துமாவும் கெட்டுப்போகாதபடிக்கு ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கிருபையாக தந்த நாட்களை உணர்ந்து ஆண்டவருக்கென்று தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க கர்த்தர் உதவி செய்யும். பண்டிகை காலங்களுக்குரிய மகிழ்ச்சியை குடும்பங்களிலே நிறைவாக தாரும். எந்த விதமான வீணான சண்டைகளும் பிரச்சனைகளும் வராதபடி காத்துக்கொள்ளும். சிறுமைப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், எளியவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை நாங்கள் செய்ய, சிறுமைப்பட்டோரை நேசிக்க நல்ல ஒரு இருதயத்தை தாக்கு நடத்த நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தர் ஊழியங்களை பெருக பண்ணுவீராக, ஆசீர்வதிப்பீராக. வியாதிப்பட்டு நோய்வாய் படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் பலனையும் தாரும். திருமண வாழ்விற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வரன்கள் அமைய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே அதின் காலத்தில் என்னென்ன நன்மைகள் தேவையோ எல்லாவற்றையும் கர்த்தர் பரத்திலிருந்து அருளி செய்வீராக. படிக்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஞானத்தால் நிரப்பும். நல்ல ஒரு எதிர்காலத்தை தந்து ஆசீர்வதிப்பீராக.
வாலிப பருவத்தில் இருக்கிற பிள்ளைகள் வாலிபத்தினுடைய சோதனைகளுக்கெல்லாம் விலக்கி தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்யும். உம்முடைய கிருபையுள்ள கரத்திற்குள்ளாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் தாழ்த்தி தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.